بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر بسم الله الرحمن الرحيم أفرأيتم ما تحرثون أأنتم تزرعونه أم نحن الزارعون صدق الله العليم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. மதிப்புக்குரிய சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரிட்டிஷ் முஸ்லீம் சொசைட்டி BMSஇன் ஊடாக நடாத்தப்பட்டு வருகின்ற சூரத்துல் வாக்கியாவுக்கான தொடர் தஃப்சீர் அமர்வுகளிலே நாங்கள் இன்று 15வது அமர்விலே இருக்கின்றோம். அந்த வகையில் சூரத்துல் வாக்கியாவின் 2வது பகுதிக்கான தஃப்சீர் விளக்கத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற அமர்விலே மறுமையை மறுப்பவர்களுக்கான அறிவு ரீதியான விஞ்ஞான ரீதியான மனிதனுக்கு மிகவும் பரிச்சயமான சில உண்மைகளினூடாக அல்லாஹு தஆலா மறுமையை நிறுவ பார்க்கின்ற அந்த வசனங்களை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். அந்த வகையில் சென்ற அமர்வில் கல்தியத்துல் ஹல்க் என்று சொல்லப்படுகின்ற மனிதனுடைய படைப்பின் ஆரம்பம் சம்பந்தமாகவும் இந்த பிரபஞ்ச படைப்புகள் சம்பந்தமாகவும் மிகப்பெரிய ஒரு அறிவியல் ரீதியான உண்மையை பேசுகின்ற வசனங்களை சென்ற அமர்விலே நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இன்றைய அமர்விலும் 63ஆம் வசனம் தொடக்கம் 67வது வசனம் வரையிலான சூரத்துல் வாக்கியாவின் இந்த 5 வசனங்கள் சொல்கின்ற இன்னொரு அறிவியல் ரீதியான விஞ்ஞானபூர்வமான மனிதனுக்கு மிகவும் பரிச்சயமான இன்னொரு உண்மையினூடாக இந்த மறுமையை நிறுவுதல் என்ற பகுதியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக அந்த வசனங்களுக்கான மொழி கருத்தை நாங்கள் பார்ப்போம். அஃபரஐத்தும் மா தஹ்ருசூன். அஃபரஐத்தும் சென்ற அமர்விலும் நாங்கள் பார்த்த ஒரு வசன பிரயோகம். அஃபரஐத்தும் என்றால் நீங்கள் பார்த்தீர்களா, கவனித்தீர்களா, அவதானித்தீர்களா என்று சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு மொழி நடையாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அஃபரஐத்தும் மா தஹ்ருசூன். மா என்றால் வற்றை, தஹ்ருசூன் ஹரச என்றால் உழுதான், பூமியிலே உழுதுவதை குறிக்கும், பயிரிடுவதை குறிக்கக்கூடிய ஒரு அரபு சொல்லாக இருக்கின்றது. எனவே மா தஹ்ருசூன், நீங்கள் உழுதுகின்றவற்றை, நீங்கள் பயிரிடுகின்றவற்றை, நீங்கள் விதைக்கின்றவற்றை நீங்கள் அவதானித்தீர்களா என்ற அந்த மொழிக்கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் விதைக்கின்றவற்றை நீங்கள் அவதானித்தீர்களா, இந்த பூமியிலே நீங்கள் விதைக்கின்றவற்றை நீங்கள் அவதானித்தீர்களா. அடுத்த வசனம் அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். அஅன்தும் என்றால் நீங்கள், தஸ்ரஊனஹு ஸரஅ என்றால் முளைத்தது அல்லது முளைக்கச் செய்தான். அஅன்தும் தஸ்ரஊனஹு, நீங்கள் அதனை முளைக்கச் செய்கின்றீர்களா. அம் நஹ்னு ஸாரிஊன், அல்லது நாங்கள் அவற்றை முளைக்கச் செய்கின்றோமா. நீங்கள் அதனை முளைக்கச் செய்கின்றீர்களா அல்லது நாம் அதனை முளைக்கச் செய்கின்றோமா என்ற ஒரு கேள்வியை இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் தஆலா எழுப்புகின்றான். அடுத்த வசனம் லவ் நஷாஉ லஜஅல்னாஹு ஹுதாமன் ஃபதல்தும் தஃபக்கஹூன். லவ் நஷாஉ, நாங்கள் நாடினால், லஜஅல்னாஹு, ஜஅல என்றால் ஆக்கினான், லஜஅல்னாஹு அதனை ஆக்கிவிடுவோம், நாங்கள் நாடினால் அதனை ஆக்கிவிடுவோம். ஹுதாமன், ஹுதாமன் என்றால் சருகை போன்று அல்லது குப்பையை போன்று, நாங்கள் நாடினால் அதனை குப்பையை போன்று அல்லது கூலமாய் ஆக்கிவிடுவோம். ஃபதலல்தும், எனவே தஃபக்கஹூன், நீங்கள் கைசேதப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இதுதான் மொழி கருத்தாக இருக்கின்றது. நாங்கள் நாடினால் திட்டமாக அதனை கூலமாய் ஆக்கிவிடுவோம், அப்போது நீங்கள் கைசேதப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இது மொழி கருத்தாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அதனுடைய அடுத்த வசனம் இன்னா லமுகுரமூன். இன்னா நிச்சயமாக நாம் நஷ்டவாளியாகிவிட்டோம், நிச்சயமாக நாம் நஷ்டவாளியாகிவிட்டோம். பல் நஹ்னு மஹ்ரூமூன். பல் என்றால் மாறாக, நஹ்னு நாங்கள், மஹ்ரூமூன் தடுக்கப்பட்டவராகிவிட்டோம். இதனுடைய முழு மொழிக்கருத்து இந்த வசனத்தினுடைய. மேலும்
பயிர்களிலிருந்து எதுவும் பெற முடியாதவர்களாக தடுக்கப்பட்டு விட்டோம் என்று கூறிக்கொண்டு இருப்பீர்கள் என்று இந்த 5 வசனங்களுக்குரிய மொழிக்கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, விஞ்ஞான பூர்வமாக மறுமை நாளை நிறுவும் இந்த பகுதியிலே வசன பிரயோகங்களை நாங்கள் பார்க்கின்ற போது முதலாவதாக இதிலே இருக்கின்ற சில உண்மைகளை முதலாவதாக நமக்கு பார்க்கலாம். அந்த வகையிலே மனிதனுக்கு மிகவும் பரிச்சயமான விடயங்களை வைத்து மறுமையினாலே அல்லாஹு தாலா இங்கே நிறுவ வருகின்றான். அதிலே இந்த வசன பகுதியிலே இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அமர்விலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வசனங்களினூடாக அல் ஹர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய விவசாயம் பற்றிய மிகப்பெரிய ஒரு உண்மையை அல்லாஹு தாலா இந்த வசனங்களினூடாக சொல்லி காட்டுகின்றான். விவசாயம் என்பது, விவசாய உற்பத்தி என்பது, அறுவடை என்பது, மரம் நட்டுதல் என்பது, தாவர உற்பத்தி என்பது, பயிர் செய்கை என்பது மனிதனுக்கு மனித உலகத்தோடு மிகவும் பரிச்சயமான, மிகவும் ஒன்றென பிணைந்த ஒரு விஷயமாக இருக்கின்ற அதே வேளை இந்த விடயம், இந்த உண்மை விவசாயிகளுக்கும் அதே போன்று விவசாயத்திலே ஆழமாக அறிவாற்றல் பெற்ற அறிஞர்களுக்கும் அதிலே ஆழமான அறிவிருந்த போதிலும் இது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் இந்த விவசாயம் என்ற தலைப்பை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த வசன பிரயோகங்களினூடாக அல்லாஹு தாலா எமக்கு சில விடயங்களை சிந்திக்குமாறு இங்கே சொல்கின்றான். அஃபரஐத்தும், நீங்கள் அவதானித்தீர்களா, மா தஹ்ருசூன், நீங்கள் விதைக்கின்ற அந்த விடயங்களை நீங்கள் அவதானித்தீர்களா என்று அல்லாஹு தாலா எம்மிடத்திலே கேள்வி கேட்கின்றான். ஏனென்றால் இந்த விவசாயத்துக்குரிய அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்யக்கூடியவர்களாக மனிதர்களாகிய நாங்களே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த முன்னேற்பாடுகளுடனான இன்னும் சில அடிப்படையான விடயங்களை அல்லாஹு தாலா இந்த பூமியிலே, இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். விவசாயத்துக்கான நிலத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். நிலத்தை பதப்படுத்துவதற்கான தன்மையுடையதாக அந்த நிலத்தை அல்லாஹு தாலா மாற்றி அமைத்திருக்கின்றான். அதே போன்று விவசாயத்துக்கு ஏற்றவாறான ஒரு காலநிலையை, ஒரு கிளைமேட்டை அல்லாஹு தாலா அந்த இடங்களிலே ஏற்படுத்தி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது மனிதனுடைய முயற்சிக்கு அப்பால், மனிதனுடைய முன் ஏற்பாடுகளுக்கு அப்பால் அல்லாஹு தாலா அடிப்படையிலே இந்த விவசாயத்துக்கு ஏற்ற வகையிலே அது ஹர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மையுடையதாக இந்த சூழலை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இதில் ஒரு விவசாயியுடைய வகைபாவம், ஒரு மனிதனுடைய வகைபாவம் என்னவென்றால் அதிலே அந்த விவசாய நிலத்தை செம்மைப்படுத்துவது, அதனை பதப்படுத்துவது, அதிலே விதைகளை தூவுவது, அதே போன்று அதிலே நீரை பாய்ச்சுவது, அதற்கான பசலைகளை இடுவது, இவ்வாறான வேலை முன்னேற்பாடுகளை மனிதன் செய்கின்றான். அதனால் தான் அல்லாஹு தாலா இங்கே ஆரம்பமாகவே எங்களிடத்திலே கேள்வி எழுப்புகின்றான். அஃபரஐத்தும் மா தஹ்ருசூன், நீங்கள் விதைக்கின்ற, நீங்கள் இந்த பூமியை செம்மைப்படுத்தி பதப்படுத்தி அதிலே நீங்கள் விதைக்கின்ற அந்த விதைகளை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தாலா இந்த இடத்திலே கேள்வி எழுப்புகின்றான். உண்மையிலே அடிப்படையான எல்லா விஷயங்களையும் செய்த அல்லாஹு தாலா மனித முயற்சிக்கும் ஒரு பெரும் இடத்தை இந்த இடத்தில் வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த தானியத்தை உற்பத்தி செய்வது, எங்கு உற்பத்தி செய்வது, எந்த அளவு அதனை உற்பத்தி செய்வது என்கின்ற இவ்வாறான விடயங்களை அல்லாஹு தாலா மனித முயற்சியிலே விட்டு இருக்கின்றான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த வசனத்தினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்வது 2 வகையான விடயங்கள் இங்கே நடக்கின்றது. இந்த ஹர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரியதொரு விடயமான விவசாயத்துக்கான இயல்பான எல்லா வகையான ஏற்பாடுகளையும் அடிப்படையிலே செய்து தந்த அல்லாஹ் மனித முயற்சிக்கும் ஒரு எல்லையை அங்கே கொடுத்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனுடைய அந்த ஆற்றல், அவனுடைய அந்த முயற்சி, அதற்கு ஒரு எல்லை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எதுவரை என்றால் அந்த விவசாய நிலத்தை பண்படுத்தி
அதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து அதிலே விதைகளை தூவி அதற்கான பச்சளைகளை இட்டு அதற்கு நீரை பாய்த்து விட்டு அதற்கு அப்பால் இருக்கின்ற அந்த விவசாயத்தினுடைய அந்த பயிரினுடைய அந்த மிகப்பெரிய பயணத்தின் ஆரம்பத்தை தான் மனிதன் செய்து வைத்திருக்கின்றான். அதற்கு அப்பால் அந்த பயிரை முளைக்கச் செய்வது, அதனை அனைத்து விதமான எல்லா இயற்கை அனர்த்தங்களிலிருந்தும் அதனை பாதுகாப்பது, அதனுடைய ஆரம்பத்திலிருந்து அந்த பயிரின் இறுதி முடிவு வரைக்கும் அதனுடைய விளைச்சல் வரைக்கும் அதனை நல்ல முறையிலே பராமரிப்பது போன்ற விடயங்கள் மனிதனுடைய கையில் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கையில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த இடத்தில்தான் மனித சக்தி மட்டுப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனங்கள் எமக்கு இதனைத்தான் சொல்ல வருகின்றது. அது அந்த நீங்கள் விதைக்கின்ற அந்த பயிர் எப்படி அது முளைக்கின்றது. அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அதனை முளைக்கச் செய்வது நாங்களா அல்லது நீங்களா? இந்த வசன பிரயோகங்கள் இருக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான விடயம்தான் சென்ற அமர்விலும் நாங்கள் பார்த்தோம். இந்த பகுதியிலே மறுமையை நிறுவுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்ற வசன பிரயோகங்களிலே ஒரு அழகான ஒரு முன்வைப்பு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆரம்பத்திலே அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், நீங்கள் அந்த உயிரை படைக்கின்றீர்களா அல்லது நாங்கள் படைத்தோமா என்று அல்லாஹ் தஆலா அந்த முதல் பகுதியிலே நாங்கள் சென்ற அமர்விலே பார்த்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். இந்த இடத்திலே அதே மாதிரியான இன்னொரு வசன பிரயோகத்தை இங்கே அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்றான். அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நாங்கள் அதனை படைத்தோமா, நாங்கள் அதனை முளைக்கச் செய்கின்றோமா அல்லது நீங்கள் முளைக்கச் செய்கின்றீர்களா? இந்த வசன பிரயோகங்களை விளங்கப்படுத்துகின்ற போது தஃப்சீர்களை அறிஞர்கள் இமாம்கள் சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு கருத்து தான், அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே இந்த வசனங்களினூடாக அதிலே சொல்ல வருகின்ற விடயதானங்களினூடாக மனித பலவீனத்தை மனிதனுக்கு நிறுவ பார்க்கின்றான். நிச்சயமாக இந்த விடயங்களை முளைக்கச் செய்கின்ற அந்த ஆற்றல் மனிதனிடத்திலே இல்லை. அதற்கு முந்தி இருக்கின்ற முன்னேற்பாடுகளை மாத்திரம்தான் மனிதனுக்கு செய்ய முடியும். அதற்கு அப்பால் நடக்கின்ற மிகப்பெரிய அற்புதங்களான இந்த விதைகள் முளைக்கின்ற விடயங்களிலே முழுமையான அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது என்கின்ற விடயத்தை இந்த வசனங்களினூடாக சொல்லி காட்டுகின்றான். உண்மையிலே நாங்கள் விதைக்கின்ற அந்த விதைகள், அந்த மரங்கள், அந்த பயிர்கள், அந்த விவசாய பயிர்கள் அனைத்தும் முழுமையாக விளைச்சலை தருமா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். நாங்கள் அல் குர்ஆனூடாக அல் குர்ஆன் ஒளியிலே பல வரலாற்று ரீதியான ஆதாரங்களை நாங்கள் பார்க்கின்றோம். சூரத்துல் கலமிலே அல்லாஹு தஆலா அஸ்ஹாபுல் ஜென்னா தோட்டத்தை உடையவர்களுடைய சம்பவத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அங்கே அவர்கள் நாளை நாங்கள் யாருக்கும் தெரியாமல் அந்த அறுவடை விவசாய நிலத்துக்கு சென்று அனைத்து விளைச்சல்களையும் நாங்களே பெற்றுக்கொள்வோம், நாங்களே அபகரித்துக் கொள்வோம் என்று அவர்கள் அங்கே திட்டமிடுகின்றார்கள். அடுத்த நாள் காலையிலே செல்கின்றார்கள். அனைத்தும் எரிந்து போய் அனைத்துமே அவ்வாறே சருகுகளாக ஆகியிருப்பதை, அழிந்து போயிருப்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே அதனால்தான் அடுத்த வசனங்களிலே லவ் நஷாஉ லஜஅல்னாஹு ஹுதாமன் ஃபதல்தும் தஃபக்கஹூன், நாங்கள் நாடினால் அதனை குப்பைகளாக சருகுகளாக ஆக்கிவிடுவோம், எனவே நீங்கள் அப்போது கை செய்தப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே இறுதி பகுதியிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போல இன்னா லமுகுரமூன், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆய்விடுவோமே, பல் நஹ்னு மஹ்ரூமூன், மாறாக அந்த பயிர்கள் எங்களுக்கு கிடைக்காமல் போவதனால் நாங்கள் தடுக்கப்பட்டு இருக்கின்றோமே என்று நீங்கள் கை செய்தப்படுவீர்கள் இந்த வசனங்களோட சொல்லி காட்டுகின்றார். எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதனைத்தான் சூரா முல்கிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்ல ஸலூலா, அவன்தான் இந்த பூமியை உங்களுக்கு வசதியானதாக ஆக்கியிருக்கின்றான்.
விவசாயத்துக்கான நிலங்களாக அந்த நிலத்திலே பெரும்பாலான பகுதி அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அதே போன்று கட்டிடங்கள் கட்டுவதற்கான பகுதிகளாக இயல்பை கொண்ட சில நிலங்களாக அல்லாஹ் தஆலா அங்கே ஆக்கி வைத்திருக்கின்றான். இன்னும் இவ்வாறான பல்வேறு மனித தேவைகளுக்கு உகந்த வகையிலே இந்த பூமி அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் என்று அங்கே சூரத்துல் முல்கில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு மனிதனுடைய ஆற்றலின் சக்தியின் எல்லையை அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களூடாக நிறுவி இதனை அல்லாஹ் தஆலா மறுமை நாளுடன் இங்கே தொடர்புபடுத்துகின்றான். இவ்வாறு நீங்கள் அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் விதைக்கின்ற அந்த விதைகளை நாங்கள் முளைக்கச் செய்கின்றோமா என்ற கேள்வியினூடாக இந்த ஆற்றலும் அந்த விதைகளை கூட முளைக்கச் செய்கின்ற ஆற்றலும் எங்களிடத்திலேதான் இருக்கின்றது. எனவே இப்படி ஆற்றல் படைத்த எமக்கு நாளை மறுமை நாளை கொண்டு வருவது, மறுமை நாளை ஏற்படுத்துவது, அல் ஹஷ்ர் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பது, அல் பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர்களை மீளெழுப்புவது, அதே போன்று சோனம் நரகம் போன்ற இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்துவது என்பது எமக்கு மிகவும் இலகுவான ஒரு விடயம் என்று அறிவு ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக எமக்கு இங்கே விளக்கி காட்டுகின்றான். இதனைத்தான் இந்த சூரத்துல் வாக்கியாவின் இந்த பகுதி 63வது வசனம் தொடக்கம் 67வது வசனம் வரையிலான இந்த வசனங்கள் எமக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருகின்ற அமர்விலே இந்த சூரத்துல் வாக்கியாவின் 2வது பகுதியின் இறுதி அறிவியல் ரீதியான ஆதாரங்களை, மறுமையை நிறுவுவதற்கான அறிவியல் ரீதியான ஆதாரங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே இத்தோடு வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.